ஸோ இப்போ டிரெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏடிசியில இருந்து ஏடியூ வரைக்கும் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். பிஃபோர் தட் வி நீட் டு செக்ரிகேட் தோஸ் ஹெட்ஸ். ஃபர்ஸ்ட் 5 ஹெட் பார்க்கணும். 5 ஹெட்டுக்குள்ள என்னென்ன டிடெக்ஷன் வரும், என்னென்ன எக்ஸம்ஷன் வரும் நம்ம பார்க்கணும். 5 ஹெட்டுக்கு அப்புறமா ஏதாவது செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் பண்ணுமா வித் இந்த ஹெட்டுக்குள்ளேயா இல்ல வித் இன்டர் ஹெட்டா இன்ட்ரா ஹெட்டா அப்படின்றத செக் பண்ணோம். ஆஃப்டர் தட் வி ஃபைண்ட் த கிராஸ் டோட்டல் இன்கம். அந்த கிராஸ் டோட்டல் இன்கம் இந்த டிரெக்ஷனை மைனஸ் பண்ணோம். தென் வி கெட் த taxable total income, that is called net net நெட் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, கிராஸ் டோட்டல் வந்து நெட் டோட்டலா மாறும். ஓகே, ஸோ அந்த நெட் டோட்டல் தான் டாக்ஸபிள். அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்லாப் ரேட்டை வச்சு டாக்ஸே கண்டுபிடிப்போம். அது டாக்ஸ் லயபிலிட்டி. ஓகேவா, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆனா நம்ம எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா ரிவர்ஸ்ல இருந்து வந்திருப்போம். பேசிக்ஸ்ல இருந்து பார்க்கணும். டேரக்டா ஃபர்ஸ்ட் ஸ்லாப் ரேட்டை படிச்சிருப்போம், அதுக்கப்புறம் டோட்டல் இன்கம் கம்ப்யூட்டேஷனுக்கு வந்திருப்போம். அப்படிதான் இருக்கும் புக்ஸ்ல. பட் இப்போதான் கரெக்ட் ஆர்டர். அந்த ஆர்டர் அப்படிங்கிறது டிடக்ஷன் வரும்போது தான் உங்களுக்கு எக்ஸாக்டா புரியும். ஓகேவா, ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் 35 ஆல்மோஸ்ட் இதில் ஒரு 3 ஹெட்டு கவர் ஆயிருக்கும். பிஜிபிபி கவர் ஆயிருக்காது. சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ஐஎஃப்ஓஎஸ் இல்லையா. ஸோ அந்த 3 ஹெட்டு கவர் ஆயிருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த 3 ஹெட்ல என்னென்ன ப்ரொவிஷன்லாம் இருக்கோ அதெல்லாம் டக்குன்னு மைண்ட்ல வந்து ரீகால் ஆகிட்டே இருக்கும். மைண்ட்ல ரீகால் ஆகிட்டே இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்களும் ரீகால் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஓகே. ஸோ இப்போ பாருங்க, விகாஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சேலரி ஸ்ட்ரக்சர். விகாஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி வந்து பர் மந்த்துக்கு 8,000 தராங்க. ப்ளஸ் ஜேஎன்எஸ் அலவன்சஸ் 1000 தராங்க. என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் 500. சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்சஸ் ஃபார் 3 சில்ட்ரன். ஆனால் நம்மளுக்கு எத்தனை சில்ட்ரனுக்கு தான் அலவன்சஸ் எக்ஸம்ப்டட்? 2 சில்ட்ரனுக்கு மட்டும்தான் எஜுகேஷன் அலவன்சஸ். எஜுகேஷன் அலவன்சஸ் அப்படின்னா 100 ரூபாய் இல்லையா ஒருத்தருக்கு, ஞாபகம் இருக்கா? 100 ருபீஸ். ஹாஸ்டல் அலவன்சஸா இருந்தா 300 ருபீஸ். ஓகேவா, ஸோ என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயா பாருங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாய் கிடையாது. ஸோ இட்ஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். அடுத்த அலவன்சஸ். அடுத்து கான்ட்ரிபியூஷன் டு ஆர்பிஎஃப் பை இஸ் எம்ப்ளாயர். எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்கா? 10,000 ரூபாய் இருக்கு. ஓன் கான்ட்ரிபியூஷன் டு ஆர்பிஎஃப் அது ஒரு 10,000 ரூபாய் இருக்கு. இப்போ இந்த எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் 12% ஆஃப் த சேலரி எக்ஸம்ப்டட். கரெக்டா, ஞாபகம் இருக்கா இது? இன் கேஸ் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் தான் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இன்ட்ரெஸ்ட் ஆச்சுன்னா 9.5. ஆர்பிஎஃப் ஓன் கான்ட்ரிபியூஷன் இருந்தா 80C கீழே டிரெக்ஷன் எடுத்துக்கலாமா இல்ல ஃபுல்லி எக்ஸம்ப்டடாப்பா? அது மட்டும் பாருங்க. 80C கீழே டிரெக்ஷன் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓன் கான்ட்ரிபியூஷனுக்கு ஆர்பிஎஃப் சேலரியில போய் பாருங்க, அந்த டேபிள் ஃபார்ம். ஆர்பிஎஃப் எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் எலிஜிபிள் டிடக்ஷன் அண்டர் 80C. ஓகே, ஸோ நாட் எக்ஸம்ப்டட். 80C கீழே நீங்க டிடக்ஷன் எடுத்துக்கலாம் ஓன் கான்ட்ரிபியூஷன். ஓகேவா, மேல 12% எக்ஸம்ப்டட், இங்க ஓன் கான்ட்ரிபியூஷனா இருந்தா 80C டிடக்ஷன் இஸ் அவைலபிள். ஸோ 80C டிடக்ஷன் நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து, இஸ் எம்ப்ளாயிஸ் ஆல்சோ ப்ரொவைட் ரெண்ட் ஃப்ரீ ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷன். இப்போ இங்க என்ன நடக்குது? ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடிஷனலா அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா ரெண்ட் ஃப்ரீ ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷன் கொடுக்குறாங்க கொல்கத்தால. ஓகேவா, அன்ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷன் அப்படின்னா ஃபர்னிச்சர் எதுவும் இல்லாம கொடுப்பாங்க நம்ம பார்த்தோம். ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷனா வித் ஃபர்னிச்சரோடு பார்த்தோம். அப்போ அந்த இடத்துல ப்ரோக்யூசிட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 15%, 25 லட்சத்துக்கு மேல பாப்புலேஷன் இருந்தா இது அமெண்ட் ஆச்சுன்னு பார்த்தோம். எத்தனை பர்சன்டேஜ் வந்துச்சுப்பா 15 பதில? ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 15, 10, 7.5 இருந்தது. 10, 7.5 ஃபைன் மாறிச்சா அமெண்ட்மெண்ட் ஆயிட்டு? இப்படிதான் சொல்லணும். இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்படிதான் நோட்ஸ் எடுக்க சொன்னேன்னு நினைக்கிறேன். இதுதான்டா அமெண்ட்மெண்ட் அப்படின்ட்டு ஏதோ சம்திங் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷன் கரெக்டா? சாலரிஸ் 10, 7.5 இங்க இருக்கு பாருங்க. 15, 10, 7.5. இதை வந்து 10, 7.5 ஃபைன்னு எழுதிட்டீங்களா? 2023 அப்புறம் இப்படி மாறிடுச்சு. இது அமெண்ட்மெண்ட்னா சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சாலரிஸ்ல எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் இப்போ அங்கே நான் எழுதியிருக்கேன். ஓகேவா, விச் மீன்ஸ் ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷனா இருந்தாலும் சரி, அன்ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷனா இருந்தாலும் சரி, அக்கமடேஷனுக்கு இந்த கால்குலேஷன் வரும். ஃபர்னிஷ்டா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 10% டெப்ரிசியேஷன் எடுப்போம். கரெக்டா, ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷனுக்கு என்னடா ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷன் காணும் வேல்யூ ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷன். இதுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? 10% டெப்ரிசியேஷன் எடுப்பீங்கன்னு பார்த்தோம். எம்ப்ளாயர் ஹையர் பண்ணியிருந்தாலும் ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் ஹையர் பேயபிள் இல்லைன்னா
பேபிள் பை த எம்ப்ளாயர். எம்ப்ளாயர் எவ்வளோ பே பண்ணுறாரு, இல்லை ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளவோ அதுலேருந்து ஏதாவது எடுத்து நம்ம பார்த்தா இல்லையா. ஃபர்னிச்சர் இன்க்ளூட் என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் அதில் விகாஸ் கிட்ட போகும்போது விகாஸ் எந்த டேட்டில் அதை வாங்கியிருக்காருன்னு நீங்கள் செக் பண்ணணும். செப்டம்பருக்கு முன்னாடி வாங்கியிருக்காரா, செப்டம்பருக்கு அப்புறம் வாங்கியிருக்காரான்னு. டேட் என்ன கொடுத்துருக்கோம், அசஸ்மெண்ட் இயர் 24-25. அப்போ இஃப் யூ ஆப்ட் ஓல்ட் ரெஜிம்னாலும் உங்களுக்கு என்ன அமெண்ட்மெண்ட் அப்ளிகபிள் ஆகும்ல. அமெண்ட்மெண்ட் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னா கொல்கத்தா அப்படின்னும் போது வில் டேக் கொல்கத்தா அப்படின்னும் போது கண்டிப்பா 25 லட்சத்துக்கு மேல பாப்புலேஷன் இருக்கும். அப்போ 10% ஆஃப் த சேலரிஸ் பர்க்ஸிஸ். ஓகேவா, பர்க்ஸிஸா நீங்க 10% போடணும். ஸோ ஐ ரைஸ் இட். இந்த மாதிரி தான் இருக்கும் உங்க நோட்ஸ். இந்த மாதிரி குட்டியா பாக்ஸ் கட்டிட்டு இது அமெண்ட்மெண்ட் முன்னாடி, இது அமெண்ட்மெண்ட் முன்னாடி, இது அமெண்ட்மெண்ட்க்கு அப்புறம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா. ஸோ ஹியர் ஐ ரோட் 10%. ஓகே. ஸோ ஆஃப் விச் இஸ் எம்ப்ளாயர் பெய்ட் 12,000 பர் மந்த். ஓகே, இதுல வந்து எம்ப்ளாயர் வந்து பர் மந்த் 12,000 பே பண்றாரு ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் கொடுத்துட்டு. 2,000 ஃபர்னிச்சர் இருக்கான், 10,000 ஃபார் அகாமடேஷன் இருக்கான். அப்போனா ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் வந்து எம்ப்ளாயர் ஓன்டான்னு கேட்டா எம்ப்ளாயர் ஓன்டு கிடையாது, எம்ப்ளாயர் ஹையர் தான் கொடுத்துருக்காரு. அப்போ எம்ப்ளாயரே ஹையருக்கு வாங்கியிருக்காருன்னா இந்த 7.5 இந்த பர்சன்டேஜ்க்கு பதிலா 10% ஆஃப் சேலரி ஆர் ஆக்சுவல் பெய்டு. ஞாபகம் இருக்கா, விச் எவர் இஸ் லோவரா. இப்ப பாத்தீங்களா அதே இடத்துலடா. என்னடா டக்கு டக்குன்னு ஆன்சர் வர மாட்டேங்குது, சேலரி சேர்த்து வச்சுக்கீங்களா கையில. இங்க இருக்கு பாருங்கடா. 10% ஆஃப் த சேலரி ரெண்ட் பெய்ட் இன்கேஸ் அகாமடேஷன் இஸ் நாட் ஓன்டு பை எம்ப்ளாயர். ஓன்டு பை எம்ப்ளாயரா இருந்தா இந்த பர்சன்டேஜ் இருக்கணும். நாட் ஓன்டு பை எம்ப்ளாயரா இருந்தா ரெண்ட் எவ்வளவு பே பண்ணிருக்காங்க அப்படி இல்லைன்னா 10% ஆஃப் த சேலரி விச் எவர் இஸ் லோவர் எடுக்கணும் இல்லையா. இன்கேஸ் பழைய அமெண்ட்மெண்டா இருந்துச்சுன்னா ரெண்ட் பெய்டு ஆர் எவ்வளவு பே பண்ணிருக்காரு எம்ப்ளாயர், இல்ல 15% ஆஃப் த சேலரி விச் எவர் இஸ் லோவர் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ரெண்டு கேஸ் இருக்குல்ல ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன்ல. ஸோ அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து இது முடிஞ்சிருச்சு. ஹவவர் ஹி இஸ் சார்ஜிங் 1,000 per month ஃபார் அகாமடேஷன், 1,000 per month ஃபார் ஃபர்னிச்சர். இதுல எம்ப்ளாயி கிட்ட இருந்து எம்ப்ளாயர் எவ்வளவு சார்ஜ் பண்றாரு, 1,000 அகாமடேஷனுக்கு சார்ஜ் பண்றாராம், 1,000 ஃபர்னிச்சருக்கு சார்ஜ் பண்றாராம். அப்ப நம்ம இது என்ன பண்ணலாம், பர்க்ஸ்ல லெஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஞாபகம் இருக்கா, நம்ம மோட்டார் கார் பார்க்கும்போது எம்ப்ளாயர் வந்து நம்ம கிட்ட இருந்து ஏதாவது சார்ஜ் பண்ணிருக்காரு அப்படின்னா நீங்க அது எலிஜிபிள் டு டிடக்ட். கரெக்டா. ஸோ அதை நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்க. இப்போ வரைக்கும் புரிஞ்சுதா. இது வரைக்கும் நான் கொஸ்டின் படிச்ச வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவிஷன் வந்து டக்கு டக்குன்னு எல்லா ப்ரொவிஷன் ஞாபகம் வந்திருக்கும். பேசிக் சேலரி என்ன பண்ணணும், டேரஸ் அலவன்சஸ், சில்ட்ரன்ஸ் அலவன்சஸ், ஆர்பிஎஃப்ல கான்ட்ரிபியூட் பண்ணா என்ன அப்படின்ற வரைக்கும் ஞாபகம் வந்திருக்கும். அண்ட் கீழே ஃபர்தரா he also supplied following details for computing total income. இன்னும் ஃபர்தரா கொடுத்துருக்காராம். ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட்னாலே அது ஐஎஃப்ஓஎஸ் கீழே வந்துருமா, 52,000. ரெண்ட் ரிசீவ்ட் 1,50,000 ஃப்ரம் ஹவுஸ் அட் மும்பைல இருக்க ஹவுஸுக்கு ரெண்ட் ரிசீவ் பண்ணிருக்காரு. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே வருது அப்படின்னா இன்கம் அண்டர் த ஹெட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அவன் கொடுக்கல, வெறும் இன்கம் ரிசீவ் தான் கொடுத்துருக்காரு, ரெண்ட் ரிசீவ் தான் கொடுத்துருக்கான். விச் மீன்ஸ் தே கிவன் த ஜிஏவி, கிராஸ் ஆனுவல் வேல்யூ. தென் நீங்க டிடக்ஷன் கொடுத்துட்டு நெட் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ அடுத்து இன்கம் ஃப்ரம் ராயல்டி ஆன் புக் ஆர்டிகல் நேச்சர் 20%, விச் மீன்ஸ் 3,20,000. ஸோ ஹியர் யூ காட் அ ஒன் பாயிண்ட், ஐஎஃப்ஓஎஸ் கீழே இது வரும் ஏன்னா இது பிசினஸ் மாதிரி இல்லை. அண்ட் தென் 80 QQP. கரெக்டா. ராயல்டி டிடக்ஷன் அவைலபிள் இல்லையா. ராயல்ட்டிக்கு நம்மளுக்கு 3 lakhs ஆர் 15% ஆஃப் த லம்சமா ரிசீவ் பண்ணிருக்காங்களா இல்ல எப்படி ரிசீவ் பண்ணிருக்காங்க செக் பண்ணிட்டு நம்ம கொடுக்கணும் இல்லையா. ஸோ 80 QQP இஸ் அப்ளிகபிள். அண்ட் தென் he contribute 5,000 to approved scientific research association. approved scientific research association. இப்போ பிஜிபிபி கீழே இவங்களால டிடக்ஷன் எடுக்க முடியல அப்படின்னா இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் கான்ட்ரிபியூஷன். அப்ரூவ் சயின்டிபிக் அசோசியேஷன் நம்ம ஆல்ரெடி படிச்சோம் டிடக்ஷன்ஸ். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு டிடக்ஷன்ஸ்ல. economics 80 GGB donation. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த இங்க இருக்கு பாருங்க, ஜிஜிஏ டொனேஷன் ஃபார் சயின்டிபிக் ரிசர்ச் ரூரல் டெவலப்மெண்ட். கரெக்டா.
இன்கேஸ் பிசினஸ் இன்கம் ஏர்ன் பண்ணியிருந்தா டிடக்ஷன் கிடைக்காதுன்னு பார்த்தோம். 10,000 ரூபாய்க்கு மேல கேஷா கொடுத்துருந்தா டிடக்ஷன் கிடைக்காதுன்னு பார்த்தோம். டிடக்ஷன் எலிஜிபிள் எது எதுக்கெல்லாம் ரிசர்ச் அசிஸ்டன்ட், யூனிவர்சிட்டி, காலேஜ் யூஸ்டு ஃபார் சயின்டிபிக் ரிசர்ச், ரிசர்ச் இன் சோஷியல் சயின்ஸ் ஆர் ஸ்டாட்டிக்கல் ரிசர்ச், ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்ரூவ் பை நேஷனல் கமிட்டி, ரூரல் டெவலப்மெண்ட் ஃபண்ட், நேஷனல் அர்பன் ப்ராவிடன்ட் எஜுகேஷன் ஃபண்ட். இங்க படிச்சோம் இல்லையா ஜிஜிஏ. ஸோ இட் வில் பி எலிஜிபிள் ஃபார் ஜிஜிஏ அண்டர் ஜிஜிஏ டிடக்ஷன். கரெக்டா? ஸோ இது ஒண்ணு. அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூட்டட் 10,000 டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. கேஷா கொடுத்துருக்காரா செக்கா கொடுத்துருக்காரான்னு தெரியல, பட் கான்ட்ரிபியூட்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னா என்னது கம்பெனியா தான் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன். கான்ட்ரிபியூஷன் பை அதர் பர்சனா இருந்தா எக்ஸப்ட் லோக்கல் அத்தாரிட்டியா இருக்கணும், எவ்ரி ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சனா இருக்கணும், wholly or partly funded by the government are eligible for the deduction. ஓகே, நம்ம செக் பண்ணுவோம். வேற யாராவது பர்சனா இவர் ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சனா கிடையாது, கவர்மெண்ட் இல்ல பார்ட்லி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா கிடையாது. இஸ் மேட் அ கான்ட்ரிபியூஷன். ஓகே 10,000 தென் இஸ் ஐ திங்க் சோ எலிஜிபிள் ஃபார் GGC. GGC இங்க பிளே ஆகும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆல்வேஸ் கம்ஸ் அண்டர் IFOS. ஸோ ஃபிக்ஸ் டெபாசிட் இருக்கு அப்படின்னா டிடிஏ ஆர் டிடிஏ வரும் இல்லையா, ஞாபகம் இருக்கா? சீனியர் சிட்டிசனா இருந்தா டிடிபி 10,000 ரூபாய் வரைக்கும் எடுத்துக்க முடியும். டிடிஏ கீழே இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ். டிடிபி கீழே சீனியர் சிட்டிசனா இருந்தா நம்மளால 50,000 ரூபாய் வரைக்கும் எடுத்துக்க முடியும் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் இங்க வரப்போகுது. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிபிஎஃப் 80Cல எடுத்துக்கலாம். அவரோட டேட் ஆஃப் பர்த் 1979. ஏன் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கான்? அவரோட வயசு என்னன்னு கண்டுபிடிக்கிறது. 1979 89, 99, 2009, 2019, இன்னும் ஒரு 6 இயர்ஸா 46. அவரோட ஏஜ் வந்து இப்போ 46 இயர்ஸ் ஓல்டு. இப்போ ஒரு 46 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னா சீனியர் சிட்டிசனா இல்லை நார்மலா சிட்டிசன் தான். மீன்ஸ் லெஸ் தென் 60 ஒரு சிட்டிசன் தான். ஸோ ஓல்டு ஸ்லாப் படி பார்த்தோம் அப்படின்னா 2.5 லேக் வரைக்கும் நில்லு அது அந்த ஸ்லாப் ஓகேவா. ஓல்டு ரெஜிம்னா அந்த ஸ்லாப்ல போயிடும். ஓகே, ஸோ இப்போ பாருங்க சாலரிஸ் பேசிக்ஸ்ல போட்டிருக்கோம். எவ்வளோ சேலரி இப்போ வாங்கியிருந்தாரு அவரு? 8,000 பர் மந்த். இப்போ 8,000 இன்டூ 12, ஸோ 96,000 போட்டாச்சா? நான் இங்க ரஃப் பண்ணிக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு இங்க என்னென்ன ப்ரொவிஷன் வருது என்னென்ன செக்ஷன் வருதுன்னு சொல்றதுக்காக தான் இங்க நான் கிரிக்கிட்டு இருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் அலவன்சஸ். அலவன்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஏ இருக்கா. ஸோ டிஎன்எஸ் அலவன்சஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் ஃபுல்லி டாக்ஸபிள் சொன்னேன். சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்சஸ் 12,000 வாங்கியிருக்காரு. பட் 2 சில்ட்ரன்ஸ்க்கு வரைக்கும் 100 ரூபாய் பர் மந்த்துக்கு நம்ம எக்ஸாம் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ 100 இன்டூ 12 இன்டூ 2 அதுதான் பண்ணியிருக்காங்க. ஸோ 2,400 நீங்க மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 9,600 கிடைக்கும். ஸோ ஓவராலா மொத்தத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் அலவன்சஸ் ஆஃப் 27,600. ஸோ அலவன்சஸ் 27,600. அலவன்சஸ் கிளியரா? எல்லா அலவன்சஸும் முடிஞ்சிருச்சா? 3. ஸோ இங்க எதெல்லாம் முடிச்சோம் நான் அழுந்துடுறேன். பேசிக் சர்வே முடிச்சிட்டோம், டிஎன்எஸ் அலவன்ஸ் முடிச்சிட்டோம், என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் முடிச்சிட்டோம், கான்ட்ரிபியூஷன் டு சில்ட்ரன் எஜுகேஷன் முடிச்சிட்டோம். இப்போ ஆர்பிஎஃப் வரும் அப்படின்னா அது பர்க் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்ல வரும். கரெக்டா? ஸோ பர்க் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்ல நம்ம என்ன பண்ணோம்? ரெண்ட் ஃப்ரீ ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷன் இருந்துச்சு முதல்ல பார்த்தோம், அதை நம்ம கொடுப்போம். இப்போ ரெண்ட் ஃப்ரீ ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷன் இருக்கு அப்படின்னா இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு ரெஜிம் எடுத்ததுனால இவன் என்ன பண்ணிருக்கான்? 10க்கு பதிலாக 15% எடுத்திருக்கான். புரியுதா? அமெண்ட்மெண்ட் ஆகிறத எடுக்கல, அமெண்ட்மெண்ட் முன்னாடி எடுத்திருக்கான். பட் அவன் டேட்டும் மென்ஷன் பண்ணல இந்த இடத்துல. செப்டம்பர் அப்படின்னு ஏதாவது டேட் மென்ஷன் பண்ணிருக்கானா? செப்டம்பர்னு டேட்டும் மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால இங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிஃபோர் அமெண்ட்மெண்ட், விச் மீன்ஸ் செப்டம்பர் பிஃபோரா கீழே நீங்க நோட்ஸ் மாதிரி கூட கொடுத்துக்கோங்க. பழைய புக்ல இருக்கிறது அப்படியே கொடுத்துருக்கான். மேபி மாத்திருந்தா மாத்திருக்கலாம். நோட்டுன்னு கொடுத்துட்டு ஃபார் ரெண்ட் ஃப்ரீ ஆஃப் ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷன், ரெண்ட் ஃப்ரீ ஃபர்னிஷ்ட் accommodation has been accommodation considered has been allocated on or before 1st September 2023. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த ஒரு நோட்டை கொடுத்துட்டு நீங்க 15% இங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். 15% ஆஃப் த சேலரி போட்டு. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்ட் ஃப்ரீ ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15% ஆஃப் த சேலரி ஆர் ரெண்ட் பெய்ட் விச் எவர் இஸ் லெஸ். கரெக்டா? ஸோ 15% ஆஃப் த சேலரி அப்படின்னும் போது சேலரியில ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் செய்யணும்? சேலரி நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சேலரி கால்குலேட் பண்ணுங்க. ஃபார் அக்கமடேஷன் சேலரி டிஏ எல்லா அலவன்ஸும் சரிமா, எக்ஸ்க்ளூடிங் பர்பஸஸ். நம்ம பர்பஸஸ் படிக்கும்போது பார்த்தோம். ஃபார் சேலரி கால்குலேஷன் மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ 96, 12, 6, 9,600 இது எல்லாமே இங்க இருக்கிறது தான். 96, 12, 6,000, 9,600. கரெக்டா? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணினா உங்களுக்கு சேலரி கிடைச்சிடும் 1,23,600. இதுல 15%. கரெக்டா?
இதில் 15% எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 12360 ஸோ ப்ளஸ் 6150 180 கரெக்டா? 0 14 1 4 5 8 1 18,540 வருதா? இதுல 15% எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கா? என்னடா கால்குலேட்டர் போடுங்கடா. கால்குலேட்டர் ஸோ 1,23,600 into 15%. So 18,540 correct. So 18,540 வருது. ஸோ 18,540 ஆர் ரெண்ட் பெய்டு. ரெண்ட் எவ்வளவு பே பண்றாங்கன்னு பார்த்தோம். 12,000 பர் மந்த்துக்கு. அம்மா 12,000 பர் மந்த்துக்கு அப்படின்னா 12 மாசத்துக்கு எங்கேயோ போகுது. அப்போ விச் எவர் ஸ்லோவர் எடுத்தோம், அதாவது 12,000 12K இன்டூ 12 மந்த் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1,20,000 10,000 போட்டாலே 2,000 2,40,000 கிட்ட வந்துருமா? ஸோ விச் எவர் ஸ்லோவர் எடுத்தோம் அப்படின்னா 18,540 இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகணும், ஒர்க் சிக்ஸ்ல ஆட் ஆகணும் விச் எவர் ஸ்லோவர் கான்செப்ட்ல. ஸோ இது ஒன்று ஆட் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி ஃபர்னிச்சருக்கு எவ்வளோ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க? 12,000 2,000 ஃபார் ஃபர்னிச்சர். ஓஹோ, இந்த இடத்துல 10,000 ஃபார் அக்கமடேஷன். அப்போ 10,000 12 1,20,000 அக்கமடேஷனுக்கு பே பண்றாங்க. 1,20,000 இல்ல 18,000 கன்சிடர் பண்ணி சர்வீஸ் ஃப்ளோர்ல 80,000 எடுத்துட்டீங்க. 2,000 ஃபர்னிச்சர் பே பண்றாங்க. 2,000 இன்டூ 12 ஓகேவா? ஸோ 24,000 கரெக்டா? ஸோ 24,000 வந்து ஃபர்னிச்சருக்கு பே பண்ணிட்டு இருக்காங்க. 24,000 ஃபர்னிச்சருக்கு பே பண்றாரு அப்படின்னா இப்போ ஓன், அதாவது எம்ப்ளாயர் வந்து ஓன் ஃபர்னிச்சர் வச்சிருக்காரு அப்படின்னா அப்போ 10% எடுக்கணும். இன்கேஸ் அவரே ஹையருக்கு தான் வாங்கியிருக்காரு அப்படின்னும் போது நீங்க எவ்வளவு ஒரு ஹையர் எவ்வளவு பே பண்ணியிருக்காரு அவ்வளவுதான் எடுத்துக்கணும் பார்த்தோம். ஸோ அப்படியே டேரக்டா 24,000 எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 544 42,540 வரும். அதுல இருந்து நம்ம கிட்ட இருந்து அவர் எவ்வளவு சார்ஜ் பண்றாருன்னு பார்த்தோம். 1,000 ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷனுக்கும் 1,000 ஃபர்னிச்சருக்கும் நம்ம கிட்ட இருந்து வாங்குறாரு பார்த்தோம் இல்லையா? கிட்டத்தட்ட 2,000 நம்ம கிட்ட இருந்து வாங்கினாரு இல்லையா? ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணோம் இல்லையா? இங்க ஒரு 1,000 வாங்கினாரு, இங்க ஒரு 1,000 வாங்கினாரு. ஸோ அந்த 2,000 நம்ம மைனஸ் பண்ணோம் அடுத்து. ஸோ அகைன் 2 இன்டூ 12 2,000 24,000. ஸோ அதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 42ல இருந்து கிட்ட 18,540. Up to this, you completed rent-free furnished accommodation, right? So, இந்த பாயிண்ட் வரைக்கும் இது வரைக்கும் எக்ஸாக்டா ஃபோக்கஸ்ல rent-free furnished accommodation வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ ஆர்பிஎஃப் வரோம் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், 12% ஆஃப் த salary வரைக்கும் எக்ஸப்ட் நம்மளுக்கு தெரியும் கரெக்டா? ஆர்பிஎஃப்ல எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க? 10,000 பர் ஆனம்க்கு. ஓகேவா? 10,000 பர் ஆனம் அப்படின்னும் போது ஆர்பிஎஃப் கால்குலேஷன் நம்ம எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணோம்? சேலரி பிளஸ் டியர்னஸ் அலவன்சஸ். ஞாபகம் இருக்கா? பே ஸ்கேல் நம்ம போடும்போது சேலரியும் டியர்னஸ் அலவன்சஸையும் மட்டும் தான் எடுக்கும் ஆர்பிஎஃப் கால்குலேஷனுக்கு. அதுல அலவன்சஸ் எதுவுமே ஆட் ஆகல. கமிஷன் ஏதாவது ஃபிக்ஸ்டா இருந்துச்சுன்னா அதை மட்டும் ஆட் பண்ணுவோம் ஃபார் சேலரி கால்குலேஷன். இந்த சேலரி, அதாவது ஒரிஜினல் சேலரி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சேலரி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? அதுல ஆர்பிஎஃப்க்கு ஒரு மீனிங் இருக்கு, கிராச்சுவிட்டிக்கு ஒரு மீனிங் இருக்கு, அக்கமடேஷனுக்கு ஒரு மீனிங் இருக்கு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ்க்கு ஒரு மீனிங் இருக்கு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த சேலரி உள்ள சேலரி கால்குலேட் பண்றதுக்கு எங்கன்னா மிஸ் பண்ணிட்டு வந்துட்டு போறீங்களா? ஸோ ஆர்பிஎஃப் கால்குலேஷனுக்கு பேசிக் சேலரி பிளஸ் டிஏ, ஏதாவது கமிஷன் ஏதாவது ஃபிக்ஸ்டு இருந்தால் அது மட்டும் தான் ஆட் ஆகும். இங்க கமிஷன் எதுவும் இல்லாதனால அவன் வெறும் பேசிக்கும் டிஏ மட்டும் எடுத்தான். ஸோ 1,08,000 1,08,000 இன்டூ 12%. ஸோ 1,08,000 இன்டூ 12%. ஸோ 1,080 2%க்கு வந்து 2% எடுக்க முடியாது. எக்ஸாக்டா 15 பாதி எடுத்துருவேன். ஸோ இது மட்டும் பாருங்க என்ன வருதுன்னு மறுபடியும். 1,08,000 into 12%. என்னடா எனக்கு எங்கேயோ போகுது.
ஏன் 12,960 வருது. ஓகேவா? ஸோ 12,960 அப்படிங்கிறது எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸம்டட். ஆனா அவன் கட்டுறதே 10,000 ரூபாய் தான். ஆனா உங்களுக்கு எக்ஸம்டட் 12,960 வரைக்கும் இருக்கு. அப்ப நீங்க என்ன காமிச்சிக்கலாம்? வெளியே நில்லுன்னு காமிச்சிக்கலாம். கரெக்டா? வரைக்கும் முடிஞ்சது. ஆனா எம்ப்ளாயோட கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னா அதை எங்கன்னா பண்ணுவீங்க அப்படின்னா அது நீங்க 80 டிடக்ஷன் எடுத்துப்பீங்க. ஓகேவா? ஸோ அப் டு திஸ் வி கம்ப்ளீட்டட் சேலரி. அப்போ இங்க இது மொத்தத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா சேலரி கீழே எவ்வளவு வரணும்? 1,42 140 அப்படின்னு வந்துடும். ஆஸ் பர் ஓல்ட் ரெஜிம் படி நமக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எவ்வளோ? 50,000. அந்த 50,000 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 92 140 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப் டு திஸ் வி கம்ப்ளீட்டட் அண்டர் த சேலரி. கரெக்டா? சேலரி கீழே எல்லாம் ஒரு முடிச்சிட்டோமா? அடுத்து இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே போறோம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே போறோம் அப்படின்னா மும்பைல ஒரு லெட் அவுட்டுக்கு ஒரு ரெண்ட் கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம். அந்த ரெண்ட் எவ்வளோப்பா? 1,50,000. முனிசிபல் டேக்ஸ் ஏதாவது பே பண்ணிருக்கான்னு கேட்டா இல்ல. என்ஐவி எவ்வளோ? அப்போ 1,50,000. அதுல இருந்து நீங்க ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுக்கணும் இல்லையா? என்ஐவில இருந்து 30% நம்ம எடுக்கணும். கரெக்டா? ஸோ 30% நம்ம எடுத்தோம் அப்படின்னா 45,000 நம்ம டிடக்ஷனா கொடுக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ அது நில்லு. ஸோ 45,000 நீங்க வெளியே காமிச்சிங்க அப்படின்னா லிஸ்ட் பண்ணீங்கன்னா இன்கம் அண்டர் த ஹெட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே உங்களுக்கு எவ்வளவு இன்கம் அப்படின்றது தெரிஞ்சிடும். எவ்வளவு இன்கம்? 1,05,000. ரைட்? ஸோ இப்போ உங்களுக்கு இங்க மட்டும் தான் இன்கம் எது எதுன்னு இருக்கு. நான் அதை காட்டுறேன். எங்கெங்க இருக்கு அப்படின்னா இது சேலரி, இது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஐஎஃப்ஓஎஸ் கீழே போகலாம். ஐஎஃப்ஓஎஸ் கீழே போறோம் அப்படின்னா பிக்சடு டெபாசிட் பார்த்தோம் 52,000. ஞாபகம் இருக்கா? பிக்சடு டெபாசிட் 52,000. ஓகே. ஸோ அது ஒன்று. நான் இங்க இதெல்லாம் அழிச்சிடுறேன். எது இதெல்லாம் முடிச்சோம்? ஆர்பிஎஸ் கான்ட்ரிபியூஷன் முடிச்சிட்டோம், இது முடிச்சிட்டோம், ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் முடிச்சிட்டோம், பிக்சட் டெபாசிட் முடிச்சிட்டோம், ரெண்ட் ரிசீவ் முடிச்சிட்டோம். இப்போ 4 இருக்கு. 1 2 3 4. ஓகே. ஸோ இப்போ பின்னாடி ஒரு 2 இருக்கு. பின்னாடி ஒன்று இருக்கு. ஓகே. மொத்தம் இன்னும் 5 இருக்கு நம்ம போட வேண்டியது. அதாவது ஹெட்ல அலோகேட் பண்றதே இன்னும் 5 இருக்கு. அதுக்கப்புறம் டிடக்ஷன்ல தனியா போய் அலோகேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் ராயல்டி இன்கம் எவ்வளோ வச்சு பார்த்தோம்? ஒரு 3,20,000 வச்சு பார்த்தோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஒரு 14,000. மற்ற ரெண்டுலாம் ஏன்னா வரல? இப்போ எது எது வந்திருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் முடிஞ்சிச்சு, ராயல்டி முடிஞ்சிச்சு. ஆனா இது ரெண்டு ஏன்னா வரல? இது ரெண்டு வந்து எதுக்கு எலிஜிபிள்? டிடக்ஷன் 80G சீரிஸ். கரெக்டா? பொலிட்டிக்கல் பார்ட்டி கான்ட்ரிபியூஷனும் இதுவும். அதே மாதிரி பிபிஎஃப் இதுவும் இதுவும் டிடக்ஷன். இது இன்வெஸ்ட்மெண்ட், இது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் தானே. இதுவும் 80C கீழே 80C கீழே டிடக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ அதனால அது வந்து ஐஎஃப்ஓஎஸ் கீழே வரல. ஸோ இப்போ ஐஎஃப்ஓஎஸ் கீழே அது 3 வந்துருச்சு. அது 3த்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஐஎஃப்ஓஎஸ் இன்கம் உங்களுக்கு எவ்வளோப்பா? 3,86,000. இப்போ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கான்? கிராஸ் டோட்டல் இன்கம் 5,83,140. இப்போ கிராஸ் டோட்டல் இன்கம் நமக்கு தெரிஞ்சிருச்சு 3 ஹெட்டையும் சேர்த்து. இப்போ நம்ம டிடக்ஷன் கொடுக்கணும் இல்லையா? நம்ம எது எதுக்குலாம் டிடக்ஷன் கொடுப்போம்? ஃபர்ஸ்ட் 80C கீழே ஆர்பிஎஃப் கான்ட்ரிபியூஷன், பிபிஎஃப் கான்ட்ரிபியூஷன். ஆர்பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? இவனும் 10,000 ரூபாய் கொடுக்குறான்னு பார்த்தோம். சேம் ஈக்குவலா 10,000. பிபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 25,000. ஸோ இது ரெண்டும் 80C கீழே வந்துருமா? 80C கீழே 35,000. 80C கீழே நம்ம எவ்வளவு வரைக்கும் எடுத்துக்கலாம்? 1,50,000 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இங்க 35,000 வந்துருச்சு. அந்த 80GG ஞாபகம் இருக்கா? ஓஹோ, இங்க இன்னொரு விஷயம். இவன் ஹவுஸ் ரெண்ட் பே பண்றான்ல, எவ்வளவு பே பண்ணான்? 1,000 ரூபாய் பே பண்ணான் இல்லையா? பர்க் சீட்ஸ்ல அதை ஆட் பண்ணோம் இல்லையா இந்த இடத்துல? அந்த 1,000 ரூபாய் லெசன்ஸ் அவர் எம்ப்ளாயர் கொடுத்துருக்காரு. ஆனாலும் இவன் ஒரு 1,000 ரூபாய் கொடுத்துருக்கான். அதை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். தே கிவிங் 80GG ஆல்சோ இயர். 80GG ஞாபகம் இருக்கா? ரெண்ட். இங்க இன்னொரு ப்ரொவிஷன் வரதை நம்ம மிஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. இதுக்கு முன்னாடி இருக்குல்ல இந்த ப்ரொவிஷன்ரா, ரெஸ்பெக்ட் ஆஃப் ரெண்ட். இந்த ப்ரொவிஷன் ஞாபகம் இருக்கா? டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரெண்ட் பெய்டு, டிடக்ஷன் அவைலபிள் டு இண்டிவிஜுவல் ஒன்லி. விகாஷ் இண்டிவிஜுவல் தான் மறுபடியும் ரெண்ட் பே பண்ணியிருக்காருல்ல. 10% இல்ல 10% ஆஃப் டோட்டல் இன்கம் மைனஸ் ரெண்ட் பேர் இல்ல 25% ஆஃப் டோட்டல் இன்கம் 5,000 பர் மந்த் விச் எவர் இஸ் லோவர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் பார்த்தோம் இல்லையா? 80GG கீழ. ஸோ இதுவும் அப்ளிகபிள் ஆகுது. ஏன்னா அவர் ரெண்ட் பே பண்றாரு ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷனுக்கு. ஆனா அது எம்ப்ளாயர் தான் கொடுத்தாரு. ஆனா எம்ப்ளாயர் கொடுத்துட்டு நம்ம கிட்ட 1,000 ரூபாய் வாங்கினாரு. கரெக்டா? ஸோ அப்போ அங்க ரெண்ட் பே பண்ணிருக்காங்க தானே அர்த்தம். ஸோ அதனால 80GG இங்க அப்ளிகபிள் ஆயிருக்கு. 80GG அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னா நீங்க என்னென்ன செக் பண்ணணும்? டோட்டல் இன்கம்ல 10% செக் பண்ணுமா? ஸோ ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5,000 எடுத்துட்டான். எது ஈஸியா இருக்கும்? 5,000 இன்டூ 12% எடுத்துட்டான். 60 வெளியே காமிச்சிட்டான். பர் மந்த் 5,000 வரைக்கும் எடுத்துக்கலாம். 25% பார்த்தோம் இல்லையா? அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம். அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம் நம்ம என்ன பண்ணோம்? லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் மைனஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? கிராஸ் டோட்டல் இன்கம் மைனஸ் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் மைனஸ் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் 118 ஆல் த டிடக்ஷன்ஸ் ஆஃப் 80 series other than 80GG income under 115A which means the casual income. கரெக்டா? ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணணும். பிஃபோர் தட் நம்ம அப்போ 80GG கீழே என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சாரி 80 சீரீஸ்ல என்னென்ன இருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு நம்மளுக்கு 80C மட்டும் தான் தெரியும். அதாவது
5,83,140 அப்படின்றது கிராஸ் டோட்டல் இன்கம். கரெக்டா? 5,83,140 இங்க ப்ளூ கலர்ல கலர் வச்சு வச்சிருக்க பாருங்க. ஸோ இது கிராஸ் டோட்டல் இன்கம். அந்த கிராஸ் டோட்டல் இன்கம் எடுத்து இங்க போட்டுக்கினாச்சு. அதுல இருந்து இப்ப நம்ம என்னெல்லாம் மைனஸ் பண்ணணும்? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இருக்கா? இல்ல. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கா? இல்ல. ஆல் டிடக்ஷன் ஆஃப் 80s. 80s அப்படின்னும் போது 80C சீரிஸ் வருமா? அதாவது ஜிஜியை தவிர்த்து மற்ற எல்லாமே எடுக்கணும். ஸோ அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம் எந்த செக்ஷனுக்கு எடுக்கிறீங்கன்னு பாருங்க. 80 சீரிஸ்ல அந்த இப்போ 80 GG எடுக்கிறீங்க அப்படின்னா அதை தவிர்த்து மற்ற இதெல்லாம் டிரெக்ஷன் 80ஸ்ல வருதோ அது எல்லாத்தையும் நீங்க மைனஸ் பண்ணணும். அதுதான் அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கமோட கான்செப்ட். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம எதெல்லாம் எடுத்திருக்கோம் 80 சீரிஸ்ல இங்க ஒரு 35,000 எடுத்தோமா? இந்த 35,000 எடுத்தோம் நீங்க போட்டுக்கலாமா? கரெக்டா? அடுத்து இங்க இருக்கிற விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு வெயிட். அப்போ இதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. 80 GG அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. அடுத்து வாங்க. 80 GG இங்க இருக்கு. அடுத்து என்ன பண்ணோம்? 80 GG பார்த்தோம். டொனேஷன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சயின்டிபிக் ரிசர்ச் அப்படியே எடுத்துக்கலாமா? 5,000 எஸ் அலோகபிள். கான்ட்ரிபியூஷன் டு பொலிட்டிக்கல் பார்ட்டி இண்டிவிஜுவல் தான். அதர் தென் தான் பார்த்தோம். அதர் தென் லோக்கல் அத்தாரிட்டியா இருக்கணும். அதர் தென் எவ்ரி ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சனா இருக்கணும். அப்போ இவர் எலிஜிபிள் தான். ஆஸ் இண்டிவிஜுவல் இஸ் எலிஜிபிள் டு டேக் அ டிடக்ஷன் 10,000 டு கான்ட்ரிபியூஷன் டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ இது ஒரு 10,000. அடுத்து QQB பார்த்தோமா? ராயல்டி இன்கம். ராயல்டி இன்கம் அப்படின்னா 100% இது பல்கா ரிசீவ் பண்ணிருக்காங்க. 3,20,000 ஆர் 15% ஆஃப் த சேல் ஆஃப் த வேல்யூ. 15% அப்படின்னும் போது இங்க எவ்வளவு டிடக்ஷன்ஸ் கொடுத்துருக்கான்? இன்கம் அண்டர் ராயல்டிக்கு 20% வேல்யூல கொடுத்துருக்காங்க. அப்போ 3,20,000 அப்படிங்கிறது 20% அப்படின்னா 15% எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் நீங்க அலோகேட் பண்ணணும். கரெக்டா? ஸோ அதுதான் நீங்க அலோகேட் பண்ணிருப்பாங்க. 3,50,000 டிவைட் பை 20 into 15 2,40,000 அலோகேட் பண்ணிருப்பாங்க. ஸ்டாச்சுட்டரி லிமிட் நம்மளுக்கு எவ்வளோப்பா? 3 lakhs வரைக்கும் எடுத்துக்கலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இது மூணுத்துல விச் எவர் இஸ் லோவர் 2,40,000. இப்போ இது மூணும் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிடும். கரெக்டா? QQB கீழே எப்படி வந்துச்சு, GGC எப்படி வந்துச்சு, GGA எப்படி வந்துச்சு. இப்போ இது எல்லாமே கூட 80 சீரிஸ் தான். அப்போ 80 சீரிஸ்ல இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 5,000 இந்த 10,000 வந்து ஆட் ஆகும். 5,000 10,000 இந்த 2,40,000 2,40,000 ஆட் ஆகி ஓவராலா இப்போ இதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ இது மொத்தத்தையும் பண்ணீங்க அப்படின்னா யூ காட் அ அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம் விச் இஸ் 2,93,140. கரெக்டா? ஸோ இப்போ இந்த 2,93,140 தான் இங்க காமிச்சிருக்கோம். உங்களாப்பா 2,93,140 இன்டூ 10%. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் நெகட்டிவ்ல கிடைக்கும். 12,000 மைனஸ் 29,314 போடுங்களேன். இங்க எப்படின்னா 12,000 வந்துச்சு அப்படின்னா எவ்வளவு பே பண்ணா? ரெண்ட் 1,000 ரூபாய் பே பண்ணாலே மாசம் மாசம் பர்னிச்சரை விட்டுருங்க, வெறும் அந்த அகாமடேஷனுக்கு மட்டும் இன்டூ 12. ஸோ அதனால 12,000 உங்களுக்கு கிடைச்சிருக்கும். மைனஸ் இதுல 10% 23 சாரி 29,314. அப்போ 12,000 மைனஸ் 29,314. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து எனக்கு நெகட்டிவ்ல கிடைக்குது. -17,314 நெகட்டிவ் கிடைக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க நில் ஆயிரும். ஸோ நில் ஆயிடுச்சு. ஸோ உங்களோட டோட்டல் இன்கம் 2,93,140. நீங்க இந்த அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் போலனாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். நீங்க இந்த அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் போலனாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஏன்னா இங்க நில் இருக்கிறதுனால. பட் ஆனா திடீர்னு இந்த இடத்துல நில்லுக்கு பதிலா அங்க ஆன்சர் வர மாதிரி இருக்கு அப்படின்னா சம் தப்பாயிரும். ஓகேவா? ஏன்னா நான் படிக்கும் போது நான் போடும் போது எப்படின்னா இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை, எனக்கு புரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் எப்படி போனோன்னே புரியல. 80 சீரிஸ் மட்டும் எப்படி எக்ஸ்க்ளூட் பண்றது? அப்ப முதல்ல நம்ம இதை போட்டு தான் இதுக்கே வரணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் சம் வைஸ் ஆர்டர் வைஸ் போயிட்டு இருந்தேன். ஆர்டர் வைஸ் போகும்போது 80 GG எனக்கு சுத்தமா புரியல. 80 GG வந்து ஸ்டக் ஆயிட்டேன். விட்டுட்டு நான் அடுத்த சாப்டர் போயிட்டேன். என்னடா இது சம் வரமாட்டேன் ஆன்சர்னு சொல்லிட்டு நான் அடுத்த சாப்டருக்கு போயிட்டேன், இது வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் முதல்ல வந்து படிக்கும் போது தான் எனக்கு புரிஞ்சிச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணோம், இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்புறம் தலைகீழா வரணும் சம்முக்கு அப்படின்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு. பட் ஆஸ் யூஸ்வல் இங்க நில்லு தான். நான் படிக்கும்போது எப்படி பண்ணிட்டேன்னா எப்படி பார்த்தாலும் நில்லு 0 தான். எனக்கு ஆன்சர் கரெக்டா வந்துச்சு. நான் போட்ட ஆன்சரும் இதுவும் கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு எனக்கு ஆக்சுவலா. ஸோ அப்படி மேட்ச் ஆனோடனே நான் என்ன பண்ணிட்டேன், சரி அதான் ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சம்முக்கு போயிட்டேன். பட் ஆனா அவன் திடீர்னு கொஸ்டின் கேட்கும் போது எக்ஸாம்ல இந்த மாதிரி கேட்டான் அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண தெரியணும். கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண தெரியணும். அதர்வைஸ் வில் லூஸ். சம்ல வந்து சின்ன மிஸ் மேட்ச் எரர்லாம் நடக்கும். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இப்போதைக்கு டிரெக்ஷன்ஸ்? இது பொறுமையா நடத்தினாண்டா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் கிட்டத்தட்ட 1/2 எடுத்திருக்கேன். புரிஞ்சுதா? இது நல்லா புரியலாம் திரும்ப கூட கேளுங்க, திரும்ப ஒரு 1/2 கூட எடுத்து நான் ரெடி. ஏன்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இப்போ வரைக்கும்
ஓகே டன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஹோம்ஒர்க் போட்டு பாருங்க. இது கொஞ்சம் இல்ல, ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ரீசன்னா உங்களுக்கு எல்லா ஹெட்டும் இதுல கவர் ஆகும். பிளஸ் டிடக்ஷன்ஸும் உங்களுக்கு வரும். உங்களுக்கு சில ப்ரொவிஷன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் சம்ஸ். உங்களுக்கு வந்து எல்லா ப்ரொவிஷனும் கேட்பானா அப்படின்லாம் இல்ல. இந்த மாதிரி தான் கேட்பான். இப்போ இந்த மாதிரி கேட்டு இதுல கொஞ்சம் தப்பா பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா இந்த ரெண்ட் ஃப்ரீ ஃபர்னிஷ் அக்கமடேஷன் அது வந்து செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைப்பான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அவங்க 10% இருக்கு தெரியணும். இன்ஸ்டெட் ஆஃப் 15% யூ ஹேவ் டு டேக் 10. ஓகேவா? அது மட்டும் நீங்க கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் வச்சு அந்த சப்ளிமெண்ட்ரி ஒன்று ஷேர் பண்ணிருப்பாங்க சிவஸ்ரீ. அந்த சப்ளிமெண்ட்ல போய் பாத்தீங்கன்னா எது எது அமௌண்ட் ஆயிருக்குன்னு தெரியும். உங்களுக்கு அதுல படிக்கும் போது எந்தெந்த பாயிண்ட்லாம் புரியுதோ அந்தந்த பாயிண்ட் மட்டும் படிங்க. சப்ளிமெண்ட்லயும் போதும். எல்லா சப்ளிமெண்ட்ரியும் படிக்கணுமா நான் அப்படின்னு கேட்டா அதுவுமே வேண்டாம். உங்களுக்கு அதுல படிக்கும் போது ஆஹா இந்த பாயிண்ட் எனக்கு தெரியும், இந்த பாயிண்ட் அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கா, அதை ஹைலைட் பண்ணி வச்சுக்கிறேன், அவ்வளவுதான், அதுவே போதும். ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே படிக்கணுமான்னு கேட்டா ரொம்ப போட்டா அப்படியே மண்டையை போட்டுலாம் பிச்சுக்க வேண்டாம். ஜஸ்ட் என்ன தேவை எது தேவையில்லை அப்படின்னு நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு அதுல அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ கோ த்ரூ பண்ணுங்க.